ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு வெள்ளை உளுந்து சேர்த்து, இன்னொரு பவுலில் எந்த கப்பில் வெள்ளை உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் பச்சரிசி சேர்த்து, முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே ஊற விடுங்க. 2 ஹவர்ஸ் ஆனதும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அரிசியை அதிலே சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சதும் அது கூடவே 1/2 kg மரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி உளுந்து அரைச்சி எடுத்து வச்சுருந்த பாத்திரத்தில் இதையும் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதும் மெதுவடை எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி இதையும் நல்லா தட்டி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி ஆகிடும். அதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.